இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 22, 2026, 22/6/2026, தமிழ் பராபவ வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. உத்தரம் நட்சத்திரம் காலை 10:23 வரை, அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி பிற்பகல் 3:41 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆணி திருமஞ்சனம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனால உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக சொத்து சேர்க்கையோ அல்லது புதிய பொருள் வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பண்ணாத ஒரு புதிய முயற்சியில ஈடுபட்டு அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு மனசு ரெண்டுமே புத்துணர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சொத்து சம்பந்தமான முயற்சிகள்ல இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத ஒரு நல்ல செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோ இல்ல தங்க நகை வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் வாங்குறதுக்கு சந்தோஷமா செயல்படுவீங்க. அதனால உங்க வீட்டுல சண்டை போட்டாவது பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உறவுகளையே எதிரியாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்க வாயில இருக்கிறதுனால கவனமா பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறது சண்டைக்கு வம்புக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும், சண்டைக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் உங்ககிட்ட அனாவசிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. நீங்களும் அப்படியே இருந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு கடன் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த தேவைகளுக்காக யார்கிட்டயாவது உதவி கேட்டீங்கன்னா அதையும் பதவிசா கேட்கறதுக்கு கத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயம் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஒரு பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா இது பழைய வியாதி தான், புதுசா வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா பழைய வியாதி ஏதாவதுன்னா அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அது சம்பந்தமான பயம் மனசுல இருக்கும். அதே சமயம் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கடன் சம்பந்தமா நீங்க ஒரு பதட்டமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ரிஷப ராசி. 5ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன், ராசியில செவ்வாய் சனியின் பார்வையில இன்னைக்கு உங்களுடைய கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். வீடு மனை வாங்குறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய நட்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில செயல்படுவாங்க. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்துல நல்ல செய்திகள் வரும். ஆனா அந்த இடத்துலயும் கொஞ்சம் நீங்க கடுகடுன்னு இருந்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளைக்கு முன்கோபம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால சிரிச்ச முகத்தோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு யாருக்கிட்ட குறிப்பா வியாபார விஷயத்திலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமானம் ஜாஸ்தியாகிறதுக்கான நேரம் இது. அதே சமயம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களை பத்தி பெருமையா எல்லாரும் பேசுவாங்க. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது யாருக்கிட்ட கோபப்படணும்னு இருக்கு. ஒன்னா உங்க குழந்தைகள்கிட்ட கோபப்பட்டா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு நீங்க உங்க அம்மா கிட்டயோ இல்ல உங்க வாழ்க்கை துணை கிட்டயோ சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு
அறிவுபூர்வமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் வீண் பேச்சுக்களால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படும். அதனால உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமா கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சுமாரான நாள். ஆனா இந்த சுமாரான நாளே உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துகின்ற நாளாகவும் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால லாபம் பெருகுவதற்கான சூழ்நிலை இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் அது நீங்களாகவும் இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல படிக்கக்கூடிய குழந்தைகளாகவும் இருக்கலாம். இந்த 2 பேர்த்துக்குமே இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிப்புனால முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு ஆரோக்கிய விஷயத்துல சற்று சலிப்புத்தன்மை ஏற்படும். உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. உடம்புல தெம்பா இருக்கீங்க, மனசும் தெம்பா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பணவிரயம் உங்களுக்கானதாக இருக்காது, உங்களுடைய தாயாருக்காகவோ தந்தைக்காகவோ இருக்கும். அதனால இன்னைக்கு பண விரயத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்களா போயிட்டு, அதாவது செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதுக்காக நீங்க போயிட்டு மருத்துவ ரீதியா முயற்சி எடுத்தீங்கன்னா அது செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடந்த கால கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்கான முயற்சிகள்ல இன்னைக்கு அந்த கடன் அடைச்சு வெற்றி காண்பீர்கள். இதனால உங்களுக்கு பணவிரயம் ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் இல்லைங்க, உங்க வேலை விஷயமா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நீங்க எடுத்த முயற்சியில வெற்றி அடைகிறதுனால புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றத்தின் மூலமாக கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கியாவது வெளியூருக்கு போற மாதிரி இருக்கும், கடன் வாங்கியாவது சொந்த வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயமா அல்லது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயமாங்கிறது இருக்கு. உங்களுடைய வேலை சம்பந்தமாக இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முன்னேற்றகரமான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கிய விஷயத்துல பிரச்சனை இல்லை. பிசினஸ் விஷயமா உங்களுக்கு ஏதாவது முதலீடு தேவையா, இன்னைக்கு யாருக்கிட்ட கடன் கேட்டாலும் கிடைக்கும். அதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுனால உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கியாவது இன்னைக்கு முதலீடு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் வளர்ச்சியும் தரக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். இதுவே ஒரு பெரிய சந்தோஷம். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துல வழக்கு சம்பந்தமா எது இருந்தாலும் அது உங்களுடைய பேச்சினால அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்க கௌரவத்துக்கு எந்த விதத்திலும் குறைபாடு இருக்காது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அதீத வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வருமானம் வரும். ஆனா அதுல கூட ஒரு குறையோட வரும். அதுக்கு காரணம் சனியின் பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால்தான். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வரும். அதனால அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 5ஆம் இடத்து அதிபதியை செவ்வாய் சனியின் பார்வையில 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் இன்று அமோக பலன்களை அடைவார்கள். அதனால ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கான முயற்சிகள் இன்னைக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். உங்க வாழ்க்கை துணை இத்தனை நாளா உங்களை தேவையில்லாம இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டு வருவாங்க. ஆனா அந்த சண்டையில நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்க மனைவியையோ இல்ல கணவரையோ கடந்த கால தவறுகளை குத்தி காட்டி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க, இல்லாட்டி சன்னியாச யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். வியாபாரம் நல்லா இருக்குங்க, ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயம்தான் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறது. அந்த செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. குழந்தைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களின் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆனா அந்த செலவுகள்னால உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில இருக்கு. உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களிலிருந்து வெளிவருவீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், வெளியூர் பிரயாணம் அல்லது வெளியூர்ல இருந்து அவங்க வராங்க அப்படின்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க செலவு பண்ண போறீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனிப்பட்ட வெறுப்புகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்துல லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. புதிய கோர் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக பணவரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பணவரியம் உங்களுக்கு சந்தோஷ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது இட் இஸ் ஹாப்பி ஸ்பெண்டிங். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். குடும்பத்துல நிலம், வீடு, மனை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அந்த செலவுகளால உங்களுக்கு இத்தனை நாளா இருந்த மன உளைச்சல் விலகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துக்கு செலவு பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளை செஞ்சு மகிழ்வீங்க. அதே சமயம் உங்களுடைய நட்புகளின் தேவைகளுக்காகவும் கடன் உதவி செய்வீர்கள். இது வீட்டுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம விமர்சனம் வரும். அதுவும் குறிப்பா உங்க வாழ்க்கை துணைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், இன்னைக்கு ரணகலந்தான் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லாமே இருக்கக்கூடாது. சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை. அதனால பொறுமை காப்பது அவசியம். நிதானத்துடன் பேசுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியில் இருந்து தடை விலகும். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியாக இன்று ஒரு பெரிய லாபம் பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, ராசியில சந்திரன் சனியின் பார்வையில மனசுல இருந்த குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு. அதாவது சனியின் பார்வையில செவ்வாய், சனியின் பார்வையில சந்திரன், இது ரெண்டுமே உங்களுக்கு மனசு அலபாய வைக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா பர்சனல் விஷயங்கள்னா இன்னைக்கு வெற்றியை தரும். அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களால் ஆதாயத்தை பெறுவார்கள். படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பு விஷயத்துல வெற்றி காண்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். தந்தை விஷயத்துல இன்னைக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு உங்க மனசை அலபாயாம வச்சுக்கோங்க. நீங்க நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவங்க விஷயத்துல, தந்தை விஷயத்துல, தந்தை வழி உறவுகள் விஷயத்துல விலகி இருப்பது நல்லது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குடும்ப விஷயத்துல பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனையோட செயல்படுவீங்க. இன்னைக்கு நீ உங்ககிட்ட எந்த பாயிண்ட் பேசினாலும் பாயிண்டா வக்கீலாட்டம் பேசுவீங்க. இது உங்களுக்கு மரியாதையை பெற்று தரும். அது மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கான உதவிகரமாக இருக்கும். பண விவகாரங்களில் பாதிப்புகள் இருக்காது. ஆனா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்க, அதாவது தாய் தந்தையர், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இவங்களுடைய ஹெல்த் விஷயத்துல, அது தந்தை விஷயத்துலதான் உங்களுக்கு, தாயார் விஷயத்துல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் அறிவுபூர்வமான செயல்பாடுகள், குறிப்பா இந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைவீங்க. ஆனா அதனால உங்களுக்கு லாபம் இல்லை. என உறவுகளை பகைத்து கொண்டு வெற்றி அடைந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நண்பர்கள் உங்களை தப்பா டைரக்ட் பண்றாங்க. அந்த நண்பர்கள் யாருங்கிறத அடையாளப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்களை கட்டம் கட்டி தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
ஏன்னா நண்பர்கள் தான் உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு தடையாக இருந்து உங்களுடைய குடும்ப உறவை மேம்படுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இன்று கோபத்தை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான செலவுகள் ஏற்படும். தொழில் ரீதியான தேவைக்காக, உத்தியோக ரீதியான தேவைக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் சரி, பதட்டமா பேசுவீங்க. அந்த பதட்டம் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். பண வருமானத்தில் தடை இருக்காது. வருமானம் இருக்கும், ஆனா தேவையில்லாம எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் எதிரிகளுக்கு நீங்க தக்க பதிலடி கொடுப்பீங்க. ஆனா அதனால உங்களுக்கு எந்த வருமானமும் ஏற்படாது. அதனால வியாபாரம், தொழில், உத்தியோகம் இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி வருமானத்தை இரட்டிப்பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி, உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். இமோஷனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மனசை கட்டுப்படுத்த முடியாம சில தவறான பிரயோகம், வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு பொருள் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். என்று தொழில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை சேல் பண்றதோ விற்கிறதுக்கோ எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு 1.5 நாள், இன்னைக்கும் நாளைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வருமானத்தை ஏற்படுத்தும், தைரியத்தை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் உங்களுடைய கோபம்தான் இருக்கே தவிர உங்களுடைய சமயோஜித புத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க எந்த ஒரு விஷயமும் சரி, வேலை விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. இன்னைக்கு நீங்க எதுவா இருந்தாலும் சரி அலைச்சலை சந்திப்பீர்கள். அது மன உளைச்சலை ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்றவங்க உங்களுடைய மறைமுக எதிரிகளாக செயல்படுறதுனால அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை ப்ரொவோக் பண்ணி வார்த்தைகளை உங்களிடமிருந்து அபகரிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. பண விவகாரங்கள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. வாங்கின கடன் அடைக்கலன்ட்டு யாராவது பேசுறாங்கன்னா அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இன்னைக்கு யாருக்கிட்டையும் பேச்சு வச்சுக்காதீங்க. உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முதலீடுகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிட்டு இன்னைக்கு தான் திரும்பி வரும். அதே சமயம் வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு புதிய பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் சம்பந்தமா, அதுவும் உங்களுடைய தொழில் சம்பந்தமான பொருள் வாங்கினீங்கன்னா அது இரட்டிப்பு செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதனால இன்னைக்கு புதிய பொருள் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது, புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. இன்னைக்கு எதை பண்ணினாலும் உங்களுக்கு இரட்டிப்பு செலவுகள் ஏற்படும். விருச்சிக ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகள்ல திடீர் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் சொத்துக்கள் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய், சனியின் பார்வையில செவ்வாய், இப்ப 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, 5ஆம் இடத்துல சனியின் பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அது சம்பந்தமா மருத்துவ ரீதியான தேவைகள் இருக்கு. தாயாரின் ஆரோக்கியம், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்னைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. கௌரவத்துக்காக சில மன உளைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் இன்று மோதல் போக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு உங்களுடைய மனசுல இருக்கிற கருத்தை வெளியில சொல்லாதீங்க. மனசு சம்பந்தமா எதையும் வெளிப்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. அவாய்ட் பண்றதை மறந்துட்டு நீங்க உளறிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். உங்க மரியாதைக்கு பங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள், லாபங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். ஆனா உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூல் ஆகுமே தவிர லாபத்துல தான் உங்களுக்கு டிலே ஆகுமே தவிர நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தைகளால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் அல்லது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் லாபத்தை சந்திக்கிறதுக்காக முயற்சி எடுப்பீங்க. அந்த லாபம் தாமதமாக வரக்கூடிய லாபமாக இருக்கும். அதாவது நீங்க போன வருஷம் வர வேண்டிய லாபம் இன்னைக்கு தான் வரும். அதனால உங்களுக்கு அதனால பெருசா லாபம் கிடையாது. அதாவது லாபம்னு பேப்பர்ல இருக்கலாம், ஆனா அது என்கேஷ் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை.
அதே சமயம் உங்களுடைய நட்புகள் மூலமாகவும் தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான முயற்சிகள்ல அவங்களுடைய கிறுக்குத்தனமான செயல்பாடுகள் அல்லது குரூக்கட் செயல்பாடுகள் பதட்டத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களை நடத்துவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்துல பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு உங்க உடன்பிறப்புகள்கிட்ட உங்க வாழ்க்கை துணையினால சண்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உழைப்பு ஓய்வு ஒழிச்சல் இல்லாம இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம்னா என்னதான் உடம்பு டயர்டா இருந்தாலும் மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். குறிப்பா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் சில பேர்த்துக்கு ப்ரமோஷன் கிடைத்து அதனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய அறிவார்ந்த நண்பர்களுக்கு மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உங்க வீடு சம்பந்தமா இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. உங்க வீட்டை கட்டுறது இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு ஏற்படுறது இதெல்லாம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நிலம் சார்ந்த கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு யாருகிட்ட பேசினாலும் சரி உங்களை எதிரியா பாவிச்சு செயல்படுவாங்க. அதனால உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். உங்க கூட ஒர்க் பண்றவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆனா அவங்க நல்லதுக்கு சொல்றாங்களா இல்ல தேவையில்லாம சொல்றாங்களாங்கிறத முன் யோசனை செஞ்சு செயல்படுங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமா இருக்கணுங்கிறதுக்காக சில சமயம் தப்பான விஷயங்களை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சில கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். குறிப்பா உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். சார் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு சார், எனக்கு வயசாகிடுச்சு சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக, குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதற்காக நீங்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா கூட பிறந்தவங்க கிட்ட இன்னைக்கு தேவையில்லாம பேசுவீங்க. அதனால சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. ஏன்னா சனியின் பார்வையில செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரக்காரகன் சகோதர ஸ்தானத்துல இருக்கிறது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்னைக்கு உங்களுடைய லாபத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பா மூத்த சகோதரர்களின் குடும்பத்தின் தேவைகளுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்க பையன் பொண்ணு இதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பொறுமையா இருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்க அப்பாக்கோ தாத்தாக்கோ இருந்த ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கும். அதனால உங்க உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். நீங்க வியாபாரியா இருந்தா உங்க பிசினஸ் சம்பந்தமான வழக்குகள்ல இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அதனால உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலும் இதே பிரச்சனை தான். அதனால கூட பிறந்தவங்க தம்பி தங்கைகள் விஷயத்துல நீங்க ஏட்டிக்கு போட்டியா பேசினீங்கன்னா அவங்களும் ஏட்டிக்கு போட்டியா பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. இன்று உங்களுடைய தந்தை விஷயத்திலையும் சரி உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி எந்த விதமான தவறான பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளால் உங்களுக்கு இன்னைக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கை துணை உங்க கணவரோ மனைவியோ என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான வேலை ரீதியான பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். அதுவும் நீங்க வழக்கறிஞர் சார்ந்த தொழில் பண்றீங்க இல்ல வழக்கறிஞர்கிட்ட வேலை பண்றீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு மனசு ஒரு விதமான சலிப்புத்தன்மையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. காதல் விஷயத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயம் நடக்காது. கும்பராசி,
இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியும் நிதானத்தோட எடுக்கிறது நல்லது. இன்னைக்கு உங்க மனசு சொல்றத கேட்டு நடங்க. மனசு ஒண்ணு சொல்லும், ஆனா நீங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னா அது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் பதட்டத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இன்று கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்ற அட்வைஸை நீங்க கேட்க மாட்டீங்க, அதான் பிரச்சனை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. ஒன்னா உங்க அம்மா கிட்ட இல்ல உங்க வாழ்க்கை துணை கிட்ட சண்டை போட்டு பேசி சங்கடப்படுத்துவீங்க. மனசுல இருக்கிறத ரகசியம் காக்காம எதை ஃபில்டர் பண்ணமோ அதை ஃபில்டர் பண்ணாம அவங்களுடைய தவறுகளை பெருசுபடுத்தி பேசுறதுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இன்னைக்கு நிலம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா ஏதாவது வழக்கு இருந்துன்னா அதுவும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். யாருகிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரியாது. கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு தவறான யோசனையின் காரணமாக இந்த தப்பான விஷயங்களை பண்ணுவீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா கூட இன்னைக்கு கேட்கக்கூடிய விஷயத்துல இல்ல. உங்களுடைய ஆரோக்கியம் இதனால பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய உறவுகள் விஷயத்துல நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை குற்றம் சாட்டி பேசுவார்கள். அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க பேசுற விதம் தப்பாக இருக்கு. நீங்க போய்கிட்டு அவங்க கிட்ட மரியாதையா கேட்டா பரவாயில்ல, அவங்கள மிரட்டி கேட்டீங்கன்னா கடந்த காலத்துல நீங்க செஞ்ச உதவிய சொல்லி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்க ஆரோக்கிய விஷயத்திலும் இன்னைக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வயிறு சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வயிற்றுல ஏதாவது உபாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபுட் பாய்சனிங் ஏற்படலாம், இல்ல அஜீரண கோளாறு ஏற்படலாம், இல்லாட்டி நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால உடம்ப கவனமா பார்த்துக்கோங்க. மீன ராசி. சப்தமஸ்தானத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உறவுகள் விஷயத்துல இன்னைக்கு கவனமா இருக்கிறது நல்லது. உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆனா அதே உறவுகளை நீங்க உதாசீனப்படுத்தி எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு உறவுகள் விஷயத்துல மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட தேவையில்லாம முறைச்சுக்கிட்டு போவாங்க. இது உங்களுக்கும் அவங்களுக்கும் 7ஆம் பொருத்தமாக மாறி உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்துல இன்னைக்கு யாருகிட்டையாவது நீங்க மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி எடுத்தா நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அவர்கள் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது விட்டு கொடுக்கலாம், ஆனா அந்த இடத்துல நீங்க கெட்டு போற மாதிரி இருந்தா விட்டு கொடுக்க கூடாது. என்று உங்களுக்கு திரவிய லாபம் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சக பணியாளர்களின் தவறான புரிதல்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். குழந்தைகள் விஷயத்துல நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசு நிம்மதி தரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி நல்லவன் யாரும் கிடையாது. அதே சமயம் உழைப்பினால் பாதிக்கப்பட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால இன்னைக்கு அவசரப்பட்டு அதிகமா உழைப்பை தவிர்ப்பது நல்லது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைச்சாலும் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் நல்ல செய்தியை சொல்லி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். அவர்கள் உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகள்ல தக்க பங்களிப்பு ஆற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். அதன் மூலமாக பெரிய மனிதர்களின் தொடர்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சுக்கள் குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறும். ஆனா கூட பிறந்தவங்க தம்பி தங்கைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இன்னைக்கு தேவையில்லாம சண்டை போடுவீங்க. அதே சமயம் தந்தை வழி உறவுகளிடமும் இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.